அராஜகம். பவர் இருக்கு அப்படிங்கறக்காக என்னைக்குமே பவரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பவர் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. உதயண்ணா பேசுனது தவறு இல்லை. அந்த ஒரு பெண்களெல்லாம் பாதிக்குது இந்த ஒரு வார்த்தை, ஒரு குறிப்பா ஒரு பெண் நடிகை சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் யாரோட பேரையுமே யூஸ் பண்ணலைங்க. எத்தனை தடவை கேட்டாலும் அவர் பண்ணது தப்பில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆணவத்தின் உச்சம், அநியாயம், அக்கிரமம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க அந்த முதலமைச்சர்ன்ற ஒரு பவரை வச்சு தான் பண்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா இல்ல. ஐ ஸ்டாண்ட் வித் உதயண்ணா. நடிகை குஷ்பு உள்ளிட்டவர்லாம் பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சாங்க. பெண்களை நோ கமெண்ட்ஸ் பார்த்தங்க. நோ கமெண்ட்ஸ். உதயண்ணா பேசுனது நீங்க தப்பு இல்லைன்றீங்க. 100-200% தப்பு கிடையாது. அந்த பேசியிருக்காரு, அது காணொலியில இருக்கு. இல்லைங்க, ஐ won't agree. நீங்க சொல்றதுனால நான் அக்ரி பண்ணணும்னு இல்லைங்க ப்ரோ. வணக்கம். எந்த தப்பு செய்யாத ஒருத்தரை அரெஸ்ட் பண்றது அநியாயம், அக்கிரமம், அராஜகம். பவர் இருக்கு அப்படிங்கறக்காக என்னைக்குமே பவரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பவர் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. When there is justice, there's always strength and courage. I stand with உதயண்ணா. வெல்வோம், நாளை நமதே. உதய அவர்கள் பேசினது வந்து நீங்க தவறு இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல கண்டிப்பா கண்டிப்பா தவறு இல்லைன்னு சொல்றீங்க. இல்ல மேடை நாகரிகம் தவறி பேசியிருக்காரு. இல்ல கிடையாதுங்க, கிடையாதுன்றாங்க. கிடையாதுங்க. மேடை நாகரிகத்தோட தான் அவர் பேசினாரு. உதயண்ணா பேசுனது தவறு இல்லை. அந்த ஒரு வார்த்தை வந்து தவறாவே இல்லை, அது இரட்டை அர்த்தம்னு சொல்றாங்களே. இல்லைங்க, கண்டிப்பா இல்லை. இல்லை பெண்களெல்லாம் பாதிக்குது இந்த ஒரு வார்த்தை, ஒரு குறிப்பாக ஒரு பெண் நடிகை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் யாரோட பேரையுமே யூஸ் பண்ணலைங்க. எத்தனை தடவை கேட்டாலும் அவர் பண்ணது தப்பில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி நாளைக்கு சட்டப்பேரவை நடக்கும்போது அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவரை வந்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கறதோ இல்லை கைது பண்றதோ இது எப்படி பாக்குறீங்க? ஆணவத்தின் உச்சம், அநியாயம், அக்கிரமம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கூட்டத்துல வந்து ஒரு நடிகையோட பேர் வந்ததுக்கு அப்புறமா தான் உதயநிதி வந்து வந்து பேசியிருக்காரு. ஸோ அதுதான் இங்கே வந்து கான்ட்ரவர்சியா இருக்கு. அதை தவிர்த்துக்கலாம் நிறைய பேர் சொல்றாங்க. அது நீங்க இல்லை, என்னோட ஒப்பீனியன் அது இல்லைங்க. ஐ ஸ்டாண்ட் வித் ஹிம். இப்போ நீதிமன்றமே வந்து உதயநிதி அவர்கள் வந்து 12 மணிக்கு பிறகு தான் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் முன்கூட்டியே இவங்க கைது செய்து தஞ்சாவூருக்கு அழைத்து போகணும்னு சொல்கிறாங்க. ரொம்ப தப்பான விஷயம். தே cannot misuse power. This is a democracy இல்லைங்களா? They cannot misuse power. முழுக்க முழுக்க அந்த முதலமைச்சர்ன்ற ஒரு பவரை வச்சு தான் பண்ணுறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. வேறு எதுக்காக இந்த கைது இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ அது வந்து இவ்வளோ இதுவான அவசரமான கைது வந்து எதற்காக நீங்கள் நினைக்கிறீங்க? நோ கமெண்ட்ஸ். அவங்க பவர் இருக்குங்கிறதுக்காக they can do whatever they want அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணி கட்சியில் இருந்த தலைவர்களுமே இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ஏதாவது இல்லை, ஐ ஸ்டாண்ட் வித் உதயண்ணா. அவ்வளோதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நடிகை குஷ்பு உள்ளிட்டவர்லாம் பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சாங்க. பெண்களை நோ கமெண்ட்ஸ் பார்த்தங்க. நோ கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் எதுக்குமே கொடுக்காம தான் அப்புறம் இல்லை, அவங்களுக்கு ரைட்டுன்னு தோன்றது அவங்க சொல்கிறாங்க. ஃப்ரம் மை சைட் நோ கமெண்ட்ஸ் அட் ஆல். ஐ ஸ்டாண்ட் வித் உதயண்ணா. அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறது. ஐ ஸ்டாண்ட் வித் உதயண்ணா. அப்போ உதயண்ணா பேசுனது நீங்கள் தப்பு இல்லைன்றீங்க. 100-200% தப்பு கிடையாது. அந்த இரட்டை அர்த்தம் கூடிய அப்படி அவர் பேசவே இல்லைங்க. பேசியிருக்காரு, அது காணொலியில இருக்கு. இல்லைங்க, ஐ won't agree. நீங்கள் சொல்றதுனால நான் அக்ரி பண்ணணும்னு இல்லைங்க ப்ரோ. இல்லை, அதை பேசி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா இல்லை நான் காவிரி தண்ணியை பற்றி தான் பேசினேன் அப்படின்றாங்க. இல்லை, அவர் பேசுனது தப்பு இல்லைங்க. எத்தனை தடவை கேட்டாலும் மை ஆன்சர் இஸ் த சேம். சேம். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. அறிக்கையே கொடுத்துருக்குல்ல.